மட்டன் பிரியாணி. சரியா? பார்ப்போமா மட்டன் பிரியாணி அப்படின்னு. குக்கரில் கொஞ்சம் நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே பல்லாரி பிடிச்சா கட் பண்ண பல்லாரியை போட்டு அது கொஞ்சம் வெந்த உடனே இஞ்சி வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடு அது போடணும். அது கொஞ்சம் வெந்தோடனே பொடி வெங்காயம் நச்சு வச்சுருப்போம், அதையும் கொஞ்சம் போடணும். பொடி வெங்காயம் போட்டால் தான் பிரியாணி கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஆட்டுக்கறி இல்லை, நல்லா வாசமாக இருக்கும். சரியா? அது போட்டோடனே பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா கிண்ண பிறகு கழுவி வச்ச மட்டனை தூக்கி போடணும். நல்லா கழுவி வச்ச மட்டனையும் போட்டு கொஞ்சம் கிண்டி மேலே தக்காளி பழம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஏன்னா மட்டன் வேக வச்சிடணும். பாதி வந்த பிறகு தான் அரிசி போடணும். சரியா? அதனால் மட்டனையும் போட்டு எல்லாம் நல்லா விரவிக்கிட்டு கறி மசாலா பொடி, மல்லி, வத்தல், மிளகு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு ஒன்றா திரித்து வச்சுருக்கு. அதில் கொஞ்சம் அந்த பொடியும் போட்டு உப்பும் போட்டு நல்லா கலக்கி நல்லா ஒரு விசில் வந்துடணும். மட்டன் வந்து கொஞ்சம் வெந்துடணும். வெந்த பிறகு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றணும். எல்லாம் தேங்காய் போட மாட்டாங்க, நான் தேங்காய் போடுவேன். தேங்காய் பால் 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு பால் நல்லா ஊற்றி ஒரு விசில் வந்த பிறகு எடுத்த பிறகு தான் ஒரு ஆட்டுக்கறி கொஞ்சம் வெந்துடும். அதுக்கு பிறகு தான் தேங்காய் பால் ஊற்றணும். 2 கப்பு ஊற்றி அரிசி 1 கப்பு அரிசி போட்டு கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா எல்லாம் நறுக்கி போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி உப்பையும் போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிற வேண்டியதான்.